Good afternoon. This is Mind Campus Prani. Hope you are all fine. Let the Almighty bless you with all His blessings to make this day a great, successful one. Today, let me discuss the degrees of comparison both in English and Tamil so that both medium students can benefit from this. First of all, uh, what is the use of this degree of comparison? Degrees of comparison ஓட use என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, when we are comparing two objects or one object with others, we need statements, that is these degrees of comparison. அதாவது நம்ம ஒரு பொருளை இன்னொரு பொருளோட ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட பொருட்களோட கம்பேர் பண்ணும்போதுனா ஒப்பிடும்போது அதுக்கு தேவைப்படுறது தான் இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இதில் வந்து வெறும் ஒரு பொருளை பற்றி பேசணும் அப்படின்னா, இஃப் யூ ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் சிங்கிள் ஆப்ஜெக்ட் மீன்ஸ் வி கால் தட் டு பி அ பாசிட்டிவ் டிகிரி. அதுதான் நம்ம பாசிட்டிவ் டிகிரின்னு சொல்கிறோம். அடுத்து ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணுறோம், ஒரு பொருளையும் இன்னொரு பொருளையும் கம்பேர் பண்ணுறது கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ வென் வி ஆர் கம்பேரிங் டூ ஆப்ஜெக்ட்ஸ் வி கால் தட் டு பி அ கம்பேரிட்டிவ். அண்ட் சூப்பர்லேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, we are comparing the single one with the so many number of things. Among those, இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஒரு பொருளை நிறைய பொருட்களை ஒப்பிட்டு அதுதான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லும்போது தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி வருது. இப்போ இதில் வந்து ரெண்டு மூணு கேட்டகரிஸ் இருக்குது. வெரி ஃபியூ வச்சு எழுதுறது இருக்குது, நோ அதர் வச்சு எழுதுறது இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இருக்குது. மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு நோ அதர் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நோ அதர் பில்டிங் இன் த சிட்டிஸ் அஸ் டால் அஸ் புர்ஜ் கலிஃபா. அதாவது இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய பில்டிங்கில் இதில் என்ன மீனிங் இருக்குன்னா, இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய பில்டிங்கில் புர்ஜ் கலிஃபா மாதிரி உயரமானது எதுவும் இல்லை அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் யூஸிங் நோ அதர் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி, நோ அதர் கீவேர்டை யூஸ் பண்ணி எழுதக்கூடிய பாசிட்டிவ் டிகிரி. இதை நீங்கள் கம்பேரிட்டிவ் எழுதும்போது இப்போ என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, தே வில் கிவ் ஒன் டிகிரி ஆஃப் கம்பேரிசன் அண்ட் வில் ஆஸ்க் தி அதர் டூ ஆர் அதர் ஒன், எனி ஒன் ஸ்பெசிஃபைட் ஒன். அதாவது ஒன்று கொடுத்துட்டு ஒரு டிகிரி ஆஃப் கம்பேரிசன் கொடுத்துட்டு, எதர் பாசிட்டிவ் அல்லது சூப்பர்லேட்டிவ் அல்லது கம்பேரிட்டிவ் கொடுத்துட்டு பாக்கி டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்க? பில்டிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்க. எந்த பில்டிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்க? புர்ஜ் கலிஃபா பற்றி. ஓகேங்களா? இப்போது கம்பேரிட்டிவ் எழுதும்போது எந்த பில்டிங்கை பற்றி கம்பேர் பண்ணுறீங்க, எந்த பில்டிங்கை பற்றி தோன்றீங்க? புர்ஜ் கலிஃபா பற்றி. அதோட எந்த நேச்சரை தோன்றீங்க? அதோட டால்னஸை. ஸோ புர்ஜ் கலிஃபா இஸ் டாலர், டாலரஸ்ட். ஸோ அப்போது நமக்கு வந்து இதுதான் 3 டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனோட ஃபார்மேட் ஆஃப் அந்த இது கம்பேரிசன் வேர்ட்ஸ் வந்து இப்படி தான் வரும். இஆர் சேர்த்து வரும் கம்பேரிட்டிவ்க்கு, இஎஸ்டி சேர்த்து வரும் சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு. ஸோ வில் பி ஹேவிங் இஆர் வித் அ வேர்ட் ஃபார் கம்பேரிட்டிவ் அண்ட் இஎஸ்டி ஃபார் த வேர்ட் சூப்பர்லேட்டிவ். If we are not able to add means, then we will be using either more, most. Okay, for simple we will not, for positive we will not use anything, and for comparative we will be using more, and for superlative we will be using most. புரியுதுங்களா? அதாவது நார்மல் பாசிட்டிவ் டிகிரிக்கு அந்த மாதிரி இஆர் இஎஸ்டி சேர்க்க முடியாததுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா, மோர் மோஸ்ட் யூஸ் பண்ணுவோம். கம்பேரிட்டிவ்க்கு மோரும் சூப்பர்லேட்டிவ்க்கு வந்து மோஸ்ட்டும் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து நமக்கு இதில் இஆர் சேர்க்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கு, புர்ஜ் கலிஃபா இஸ் டாலர் தேன் எனி அதர் பில்டிங் இன் த சிட்டி. சூப்பர்லேட்டிவ் வரும்போது இது வந்து இருக்கிறதுல பெரிய பில்டிங் அப்படின்னு சொல்லணும். அப்போ வித் எல்லாத்தையும், அதனால் இந்த புர்ஜ் கலிஃபா இஸ் த டாலஸ்ட் பில்டிங் இன் தி சிட்டி. ஓகேங்களா? இதை நீங்கள் இப்போ சூப்பர்லேட்டிவ் கொடுத்துட்டு பாக்கி கேட்குறாங்கன்னா அப்படியே நீங்கள் ரிவர்ஸ் எழுத வேண்டியதான். சூப்பர்லேட்டிவ் கொடுக்குறாங்க, அந்த புர்ஜ் கலிஃபா இஸ் தி டாலஸ்ட் பில்டிங் இன் த சிட்டி. அப்போது இதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கம்பேரிட்டிவ் வந்து நோ அதரில் எதில் வேணால், எந்த ஃபார்மேட்டில் வேணால் எழுதலாம், எல்லாமே கரெக்டு தான், ஆன்சர் கரெக்டு தான். புர்ஜ் கலிஃபா இஸ் டாலர் தேன் எனி அதர் பில்டிங் இந்த ஸ்கை, இது கம்பேரிட்டிவாக வரும். நோ அதர் பில்டிங் இந்த சிட்டி இஸ் அஸ் டால் அஸ் புர்ஜ் கலிஃபா, அல்லது வெரி ஃபியூ பில்டிங் இந்த சிட்டி இஸ் டால் அஸ் புர்ஜ் கலிஃபா அப்படின்னு எழுதினாலும் கரெக்டு தான். அதே ஃபார்மேட்டை தான் என்ன பண்ணியிருக்காங்க, கீழே வெரி ஃபியூ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி சொன்னால் அதே கான்செப்ட் தான். எதை கம்பேர் பண்ணுறாங்க, அதோட என்ன கேரக்டரை கம்பேர் பண்ணுறாங்க, எத்தனை பேரோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை ஃபைனலைஸ் பண்ணலாம். ஸோ வி ஹாவ் டு லுக் இன் டு how many persons we are comparing. If it is we are comparing with only one person, means it would be a comparative degree. If you are comparing with so many people, then it would be a superlative degree.
If we are not just we are telling it is a tall means it is a positive degree, simple positive degree. So very few students in the class are as talented as Mark. So Mark is the talented guy. Mark is more talented than most of the students in the class. Very few யூஸ் பண்ணி எழுதுனாங்கன்னா பாசிட்டிவ் டிகிரி கொடுத்துட்டு சூப்பர்லேட்டிவ் கொடுத்துட்டு பாக்கி இது ரெண்டும் கேட்கும்போது நீங்கள் எந்த ஃபார்மேட் எழுதுனா ஓகே தான். ஆனால் பாசிட்டிவில் வெரி ஃபியூ நோ அதர் யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்மேட்டை யூஸ் பண்ணணும் பார்த்துங்க. So no other building in the no other student in the classes as hard working as Sarah அப்படின்னு சொல்லும்போது என்னது, Sarah is more hard working than any other student. No otherக்கு வரும்போது இங்கே கம்பேரிட்டிவில் any other வரணும். சூப்பர்லேட்டிவில் மோஸ்ட் ஹார்ட் ஏன்னா அங்கே வந்து ஹார்ட் ஒர்க்கிங்க்கு வந்து ERO ESTO சேர்க்க முடியாது. அதனால் முன்னாடி prior to that we have added more most. So that's the case. Next example, we will see the next example. Very few cities in the world are as vibrant as New York. New York மாதிரி எந்த சிட்டிஸும் வைப்ரண்ட்டாக இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ New York is more vibrant than most other cities. நான் முன்னாடியே சொன்னதான் very few most other more other cities, not most other cities. It should be more other cities. There is a mistake here. More than other cities in the world. It would be best. More than, when we are comparing more vibrant than other cities in the world, simply said. Because if you are using the ST format means it will become a superlative. So New York is more vibrant than other cities in the world. New York is one of the most vibrant cities in the world. That will be the superlative degree. We will see some more examples. I think it is not clear, so I will go little focus towards it. Rasi is clever. Rasi is clever, more clever than Siddhi. So this is a normal positive degree. And so when see to the comparative பார்க்கும்போது என்ன பண்ணுறது, more cleverனு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா cleverest யூஸ் பண்ண போகிறதில்ல. clever, more clever, most clever. Rashi is the most clever of all the girls. The pancake is delicious. This is simple positive. The pancake is more delicious than other one which we had yesterday. இங்கே அவங்களாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. தேன் அதர் டிஷ்ஷஸ்ன்னு போட்டாவே போதுமானது. இங்கே சும்மா ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேர்டிங்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. தேன் அதர் டிஷ்ஷஸ். pancake is the most delicious I have ever tasted. Is the most delicious dish. That's it. Winter கம்பேரிசனுக்கு தேன் தி அதர் டிஷ்ஷஸ். ஒரு டிஷ் வேணுங்கிறக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்று சாப்பிட்ட டிஷ்ஷோட ஒரு டிஷ்ஷோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அப்படி இருந்திருக்காங்க, காரணம் இல்லாமல் போடல. ஸோ திஸ் pancake is more delicious than the other one which we had yesterday or which we had today. அந்த மாதிரி ஏதாவது ஒன்னோட தானே கம்பேர் பண்ணணும். கம்பேரிட்டிங் போது ஒன்றுக்கு ஒன்று தான் கம்பேரிசன். Vinitha has a big house than other bigger house than Sunitha. ஒருத்தரோட Vinitha has the biggest house. அவ்வளோதான், சிம்பிள். The sun is hotter than the moon. இன்னொன்று கம்பேரிசனுக்கு இன்னொன்று வரணும். இங்கே பாசிட்டிவில் வெறுமனை இப்போ சன் இஸ் ஹாட்டர் தான் the moon போடும்போது சன் இஸ் ஹாட்னு மட்டும் போட்டால் போதும் பாசிட்டிவ் டிகிரியில். மூணை பற்றி கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம பாசிட்டிவ் டிகிரினா ஒன்லி ஒன் ஆப்ஜெக்ட் ஹேஸ் டு பி ப்ரெசன்ட் தேர். The car is fast. The car is faster than the red car or the bus. அப்படிங்கிற மாதிரி கம்பேரிட்டிங்கும் போது ரெண்டு வரணும். சூப்பர்லேட்டிவ்ங்கும் போது நிறையா குரூப் வரணும். ஸோ இங்கே வந்து பார்த்துருங்க, ரெட் கார் ப்ளூ கார் போட்டிருக்காங்க. கம்பேரிசனில் கம்பேரிட்டிவ் டிகிரியில் ரெட் காரையும் ப்ளூ காரையும் கம்பேர் பண்ணுறாங்க. ப்ளூ கார் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் ஆல் த கார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர்லேட்டிவில். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். This painting is beautiful. This painting is more beautiful than the other one. அங்கே இன்னும் ஒன்னோட கம்பேர் பண்ணுறாங்க, than the other one. This painting is the most beautiful of all the paintings. ரீகலெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, உங்களுக்காக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. ரோஹன் இஸ் அ டால் காய். ரோஹன் இஸ் டாலர் தேன் மோகன். நான் முன்னாடி சொன்னதான் பாசிட்டிவ் டிகிரினா ஒரு வெறுமனை சிங்கிள் சப்ஜெக்டை பற்றி தான் பேசுவோம். கம்பேரிட்டிவ் டிகிரிங்கும் போது 2 பர்சன்ஸ் வருவாங்க. 2 பர்சன்ஸ் அல்லது 2 ஆப்ஜெக்ட்ஸை பற்றி கம்பேர் பண்ணுவோம். ஸோ 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹேவிங் கம்பேரிங்
சிங்கிள் வித் மோஸ்ட் அதர் நிறையத்தோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹோப் திஸ் இஸ் வெரி கிளியர். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா ஒன் மோர் டைம் நீங்கள் திருப்பி எனக்கு கமெண்ட்ஸில் இது பண்ணுங்கள். நான் மறுபடியும் கூட இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இதை இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இன்னும் கொஞ்சம் நிதானமாக உங்களுக்காக கவர் பண்ணி போடுறேன். ஐ எம் ரெடி டு explain you again if you wish. Thank you for your comments and suggestions. நிறைய பேர் சஜஷன்ஸ் கொடுக்குறீங்க. நிறைய பேர் viewers keep on increasing. Thanks for your support, valuable support, which provoke me to post a video daily. Thank you once again. Those who have not subscribed, please subscribe my channel. Thanks for watching.